இந்த காட்டுக்குள்ள 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு குப்பையை கொட்டி போட்டிருக்காங்க. இந்த குப்பைகள்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா கேரளாவிலேருந்து வந்திருக்கு. இது கடந்த காலங்களில் இது வந்துக்கிட்டே இருக்கு, கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த காடுகளில் மாடு மேய்க்கும் விவசாய வேலைகளுக்கு தான் ஆட்கள் வருவாங்க. பெரிய காடு. இப்போ பார்த்தா கேரளாவில் உள்ள மொத்த குப்பையும் இங்கே தான் வந்திருக்கு போல தெரியுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 லாரி சேரும். இப்போ நம்ம பத்திரிகைத்துறை நண்பர்கள், ஊடகவியலாளர் எல்லாமே இதை பூரா படம் எடுத்தாங்க. அவ்வளவு தூரத்துக்கு இந்த இடத்த கொட்டி நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. இது தொடர்ந்து நடைபெற்று வருது. இது ஆளுங்கட்சியின் துணையோடு தான் இது நடக்குங்கிறது இப்போ எல்லாருடைய குற்றச்சாட்டே அதுதான். ஏன்னா பசுமை தீர்ப்பாயம் வரைக்கும் போய் அவங்க வந்து கேரளாவில் வந்து அந்த அந்த அரசாங்கத்தோட தொடர்பு கொண்டு அவங்க இருந்து ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேஸ்ட்டுங்கிறது ஃபுட் வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, அதோட படுபடு மோசமானது இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட். இதை வந்து எரிச்சிருக்காங்க. இன்னும் கொட்டி கிடக்கு. கிட்டே நிற்க முடியல. நாங்கள் தூரம் வந்துட்டோம். இப்போ மாஸ்க் போட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு. நம்முடைய பத்திரிகைத்துறை நண்பர்கள் எல்லாரும் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காங்க. இது வந்து மிக மிக